ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேக் சோப். நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது லேயர் சோப் தான். அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அது கேக் சோப்பாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ லேயரில் நான் 4 லேயர் பிளான் பண்ணியிருந்தேன். அதில் 2 கலர்ஸ், ஒயிட் அண்டு மெரூன். இதுதான் என்னோடய பிளானாக இருந்துச்சு. இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து வீடியோட எண்டில் வந்து நான் டேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஒயிட் லேயர். ஸோ அதுக்காக வந்து நான் ஜிங்க் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆயில்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பவுடர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக் பிளெண்டரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி ஸ்பூன் அண்டு ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஆயிலில் லை சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம். லை சொல்யூஷன்னா காஸ்டிக் சோடாவும் வாட்டரும் மிக்ஸ் பண்ண ஒரு சொல்யூஷன் தான். இப்போ ஆயிலும் லை சொல்யூஷனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து நல்ல பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுதான் நம்மளுக்கு சோப்பாக கிடைக்கிது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாட்டர் ஆயில் இதுதான் நம்மளுக்கு பேஸாக இருக்குது. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி லிக்யூடாக ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கும் போதே தெரியும், நல்லா லிக்யூடாக இருக்குது. ரெண்டு மிக்ஸ் ஆகிடுச்சு, ரெண்டு தனித்தனியாக இல்லை. இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நானும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணினதுமே அது சீக்கிரம் திக் ஆகுது பேட்டர். அது எனக்கு ரியலைஸ் பண்ணினேன். இருந்தும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணினதுமே எனக்கு பார்த்திங்கன்னா தின் ட்ரேஸ் கிடைக்கும். ட்ரேஸ் அப்படிங்கிறது நான் ஸ்பூனில் எடுத்து அந்த பேட்டரை விடும்போது ஒரு ட்ரேஸ் மாதிரி வந்துட்டு அப்படியே உள்ளே மறைஞ்சிரும். இதுதான் தின் ட்ரேஸ். இது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நான் போர் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் நான் மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணங்காட்டி ஓவராக கெட்டியாயிருச்சு பேட்டர். நம்ம கண்டெய்னர்லேருந்தே வெளியே விழுகாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஸ்பூனில் வந்து எடுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குங்களா? இப்போ பார்த்தோம்னா க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்குது. ஆனால் நம்ம எடுத்து நம்ம லோஃபில் போடும்போதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதோட டெக்ஸ்சரே வந்து மாறிடுச்சு. ரொம்ப ஹார்டன் ஆயிடுச்சு. என்னால் வந்து ஸ்பூனில் எடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணேன்னா, நான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணும்போது பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஓவராக ஹார்டன் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் அந்த ஸ்பேச்சுலா எடுக்கும்போதே அதோட டெக்ஸ்சரே ஃபுல்லாக வந்து மாறிருக்கு. இதுதான் நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸு. எனக்கு தெரிஞ்சுமே நான் இது ஏன் ஃபஸ்ட் லேயரானால் நான் சொதப்பிட்டேன். ஆனால் அதை கொஞ்சமாக நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அது எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அதை ரெக்டிஃபை பண்ணிட்டேன். இதில் வந்து எப்படி அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதோட சோப்போட அந்த டெக்ஸ்சர் மாறுது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறதுக்காகவே இதை ஃபுல்லாகவே எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நான் வந்து ஸ்பேச்சுலாவிலே அரேஞ்ச் பண்ணி அலைன் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மெரூன் கலர் லேயருக்காக மஞ்சிஸ்தா பவுடர் எடுத்துருக்கோம். மஞ்சிஸ்தா வந்து ஸ்கின் பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஹெர்பல் பவுடர். ஃபஸ்ட்டு இது நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஆயிலில் வந்து நம்ம லை சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம். சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் அங்கே பண்ண மிஸ்டேக்கை நம்ம இங்கே இந்த லேயரில் நம்ம பண்ண மாட்டோம். இப்போ நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து சில்வர் மக் எடுத்தங்காட்டி அந்த கலரோட இது தெரியல, கரெக்டாக தெரியலேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒயிட்டில் வந்து நல்லா மறுபடியும் காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா லை சொல்யூஷனும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டதும் ரெண்டு மிக்ஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதும் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூனில் எடுத்து காமிக்கும் போதே மிக்ஸ் பண்ண ஒரு பேட்டராக தான் இருக்குது. இப்போ வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஊற்றுனதும் ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணல. ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பேட்டர் வந்து ஒரு 300 கிராம் தான் எடுத்துருக்கேன். ஒவ்வொரு லேயருக்கும் 300 கிராம் தான். அதனால் அளவாக மிக்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு நான் போர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக ஃப்ளோவியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட கரெக்டு கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். இப்படி நம்ம போர் பண்ணினா தான் நமக்கு அந்த லேயர் வந்து ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணின மிஸ்டேக்ஸை இங்கே நம்ம செகண்ட் லேயரை ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ தேர்டில் வந்து அதே ஒயிட் லேயர் தான் நான் எடுக்கிறேன். சேம் லை சொல்யூஷன் ஆட் பண்ணி நான் இதில் ட்ரேஸ் நல்லா காமிச்சிருப்பேன். அதுக்காக தான் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் லேயருக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஆயிலும் வாட்டரும் அதாவது லை சொல்யூஷனும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணினதும் நான் வந்து எப்படி ட்ரேஸ் வந்து காமிக்கிற பாருங்கள். நான் ஸ்பூனில் எடுத்து போடும்போதே அந்த லைட்டாக ஒரு ட்ரேஸ் விழுந்து உள்ளே மறைஞ்சிரும்.
இதுதான் தின் ட்ரேஸ். இந்த ட்ரேஸ் வந்ததுமே நம்ம போர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் மேலே ஒரு ஒயிட் சாக்லேட் வந்து போர் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அதோட ஃபினிஷிங் நல்லா வந்துச்சு. டெக்ஸ்சர் ஃபினிஷிங் எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரியே எனக்கு கிடச்சிச்சு. இந்த ஃபினிஷிங் வர்றதுக்கு நம்ம வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்டும் முக்கியம். நம்ம அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி யூஸ் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம், அந்த பிளண்டிங் கரெக்டாக இருக்கா, அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து போர் பண்ணுறோமா, இது எல்லாமே முக்கியமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக பண்ணினா தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஒயிட் சாக்லேட்டு மாதிரியே இருக்குது. இது இந்த மாதிரி டேப் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி டேப் பண்ணுறது. அடுத்தது நம்ம ஒயிட் சாக்லேட் மேலே மறுபடியும் டார்க் சாக்லேட் ஊற்றுற மாதிரி நம்ம மஞ்சிஸ்தா சோப் பேட்டர் தான் நம்ம போர் பண்ணுறோம். இந்த டெக்ஸ்சரும் சூப்பராக வந்துச்சு. என்னோடய ஐடியா இவ்வளோ தான். இந்த 4 லேயர் பண்ணி சோப்பை ஃபினிஷ் பண்ணுறது. ஆஃப்டர் 1 hour கழிச்சு தான் இது மேலே பைப்பிங் டிசைன் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நான் எந்த ஒரு எடிட்டிங் இல்லாமல் என்னோடய சோப்போட அவுட்புட் அப்படியே காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபினிஷிங் நல்லா வந்திருக்காது, செகண்ட் ஹாஃப் ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு பைப்பிங் டிசைன் பற்றி ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பழகி தான் அதை கொண்டு வந்து ஃபினிஷிங் முடித்தேன். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் எனக்கு அந்த பைப்பிங் டிசைன் எப்படி பண்ணணும், அதுக்கான கன்சிஸ்டன்சி, சோப் பேட்டரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் எல்லாமே நான் வந்து டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணுறேன். இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதனால தான் ஷேர் பண்ணுறேன். நிஜமாகவே அவுட்புட் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு.